அங்கே பாருங்கள் ஹெலிகாப்டர் துரத்துதுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிட்டாங்க. ஐயோ பாருங்க எப்படி விளாண்டுட்டு இருக்கேன் பாருங்க. ஏரியா பாருங்க செம்மையாக இருக்குல்ல. இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன ஸ்பீடு தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமாங்க வீடியோவை. ஓகே டேப் ஹோல்டு 2 இருக்குது. நம்ம வந்து என்ன விளாட போகிறோம். வாங்க நம்ம ஜெயிக்கலாம். ஓகே செம்மையாக விளாட போகிறோம். ஆஹா விழுந்துருச்சுங்க. கொஞ்சம் நம்ம எப்படி முன்னாடி போயிடும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ தான் பக்கத்தில் இங்கே செம்மையாக போயிட்டுருக்குங்க. இங்கே பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இது ஸ்வைப்புங்க. இது நைட்ரோ வந்து சொல்லுது. இப்போ நைட்ரோ வந்து போகலாங்க. இதாங்க நைட்ரோ. செம்மையாக அவனுக்கு முன்னாடி போயிட்டான்னு நினைக்கிறேன். ஒருத்தர் நம்ம தாண்டிட்டுங்க. எங்கேங்க நம்ம முன்னாடி போயிட்டுருக்கோம். வந்துட்டுங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டாக வந்தோமா லாஸ்ட்டாக வந்தோம்னு தெரில. ஆனால் பட் இந்த கேம் முடியும் போது தான் தெரியும். இது ஆட்டோமேட்டிக் கேம்னால இப்போ இனிமேல் தான் தெரியும். நம்ம வந்து வெல்டன் சொல்கிறாரு. சரி அடுத்து நம்ம வந்து போகலாங்க. அடுத்த ரேஸ் நம்ம வந்து உள்ளே போகலாம். ஓகேங்க. இப்போ நம்ம வந்து ஹெலிகாப்டர் வருதுங்க பின்னாடி. ஆஹா அங்கே பாருங்கள் ஹெலிகாப்டர் துரத்துதுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிட்டாங்க. ஐயோ முடிச்சிட்டாங்க. ஆஹா நம்மளுக்கு பிடிச்சிட்டாங்க. வேணும்னே சிக்க வச்சிட்டாங்க. இந்த லேடி அந்த அவனும் கிம்மெல்லாம் சேர்ந்து பிடிச்சிட்டாங்க. இந்த பாருங்கள் நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸிங்க. நம்ம பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி அவ்வளோதான் மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். நம்ம எப்படியே இங்கேருந்து போகணும். தப்பிச்சானோ போலீஸ் நம்மளுக்கு துரத்திக்கிட்டு இருக்குது. நம்ம எப்படியே தப்பிச்சானுங்க. வேகமாக போயானோ. ஆஹா பின்னாடி பாருங்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம போயானோ வேறு வழி இல்லை நம்ம வந்து கண்டிப்பாக மாட்டிக்குவோம். இந்த பாருங்க மாட்டிட்டு சீக்கிரம் போகணுங்க. இங்கே பாருங்கள் அடிச்சு தூக்குங்க. எதையும் நம்ம விடக்கூடாதுங்க. போய்கிட்டே இருக்குங்க. அவ்வளோதாங்க. இங்கே போகணுங்க. இப்படி போகணும். செம்ம தூக்கி போட்டோம். இங்கே பாருங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடாது. போய்கிட்டே இருக்கணும். ஆஹா அங்கே ஒரு போலீஸுங்க தூக்குறா. இங்கே பாருங்கள் செம்ம விளையாட்டு. இங்கே பாருங்கள் போலீஸ் அடிச்சு தூக்குறங்க பாருங்கள். இன்னொரு போலீஸ்கார. இந்த பாருங்கள் இன்னும் எவ்வளோ போலீஸ் இருக்குது பாருங்கள். நம்ம எல்லாத்தையும் அடிச்சு தூக்குகள் போய்கிட்டே இருக்கணுங்க. நைட்ரோ வேறு இருக்குது. அங்கே பாருங்கள் நைட்ரோவை. அதுதான் அவ்வளோதாங்க முடிஞ்சதுங்க. நம்ம வந்து முடிச்சிட்டோங்க. நம்ம வந்து போலீஸ் கண்ணு தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். ஆஹா நம்மளுக்கு பிடிக்க வந்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இது ஆட்டோ விட்டுட்டுங்க. நம்ம பிடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். லைட்ரோ போட்டாங்க. இப்படி வந்துட்டோம். அங்கே பாருங்கள் எப்படி விளாண்டுட்டு இருக்கேன் பாருங்கள். செமையாக ஸ்வைப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அங்கே பாருங்கள் ட்ரிப் பண்ணியிருக்கோம். நல்ல வேலைங்க எங்கேயோ போயிட்டோன்னு நினைக்கிறேன். செட்டுக்குள்ளே போயிட்டுங்க. இனிமேல் தான் நம்ம கேமே ஆரம்பிக்க போகுது. என்னடா இவ்வளோ நேரம் கேம் விளையாட நினைக்காதீங்க. இனிமேல் தான் கேம் விளையாட போகுது. இப்போ வந்து கனெக்டிங் ஆகாது. இது வந்து இன்டர்நெட் கேமு. இதான் நம்ம போயானோ. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அப்பா வந்து விளாண்டுட்டு ஒன்று தரேன். ஓகேவா. நம்ம வந்து இதெல்லாம் தேவையில்லைங்க. இதெல்லாம் காசு வேணும். காசு இல்லைன்னா வாங்க முடியாது. இரு வர என்ன பண்ணக்கூடாது. வர காசு என்ன பண்ண முடியும். இந்த பாருங்க இது நமக்கு ஃப்ரீயாக கிடச்சிருக்குங்க. அதனால் நமக்கு என்னென்னு தெரியல. இன்ஜினியர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க இது ஒரு கார் கிடச்சிருக்கு. நிறைய கார் வந்து நம்ம வந்து ஜெயிச்சுக்கிட்டே போகலாங்க. கார் இருந்தால் தான் சிலது வந்து நம்ம விளையாட முடியும். வாங்க நம்ம போகலாம். பாருங்கள் நிறைய இருக்குது. இது ஹோம் போட்டு போயிடணுங்க. இப்போ வந்து இது ஒரு ஃப்ரீ இருக்குங்க. அதையும் போகணும். நம்ம என்ன ஃப்ரீன்னு தெரியல. வாயிலக்கே சமயம் எது வேக இருக்குன்னு தெரியலையா. அதனால நான் பார்த்துக்கிறேன். கட் பண்ணிக்க. இது ஒரு இதாக இருக்குங்க ஃப்ரீ. அதுக்குள்ளே போவோம். என்ன ஃப்ரீன்னு தெரியல. இதை பாருங்கள். இந்த பாருங்க பில்ட் பண்ண சொல்லுது. இது ஃப்ரீ தான். பாருங்கள் பில்ட்டு. நம்ம கார் வாங்கணும்னா அது வந்து பில்ட் பண்ணிக்கலாம். நம்ம கார் வருங்க. நியூ கார் கம்ப்ளீட்டட். அவ்வளோதாங்க. இது நம்மளுடைய நியூ கார். செம்மையாக இருக்குங்களா காரு. அங்கே பாருங்கள் அருமையாக இருக்குது. என்ன காருன்னு தெரியல. பேர் தெரில. ஆனால் அருமையாக இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து காசு கொண்டாதாங்க பண்ண முடியும். இதெல்லாம் பண்ண முடியாது. இதெல்லாம் நம்ம கார் பார்ட்ஸை வந்து சொல்கிறாங்க. நிறைய இருக்குது. நம்ம வந்து ஒன்றா நம்ம வந்து போவோம். நம்ம வந்து இது என்ன டேட்டா ஷீட் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இது வந்து போனஸ் ஒன்று கிடச்சிருக்கு. 2000 ரூபா நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். 2000 ரூபா கேஷ் அவார்டு கிடச்சிருக்குங்க. ஓகே மற்றதெல்லாம் நம்ம வந்து காசு வேணும்.
ஆசை இருந்தால் தான் நம்ம வந்து விளையாட முடியும். நம்ம வந்து நம்ம ரேசிங் போயிட வேண்டியதாங்க, அவ்வளோதாங்க. அவ்வளோதான், ரேஸ் போயிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. அவ்வளோதாங்க, இந்த முடிஞ்சிச்சு. இது கிட்டத்தட்ட இந்த கார்லாம் வாங்கினா தான் நம்ம வந்து போக முடியுங்க. இதை ஃபஸ்ட்டு இதை கம்ப்ளீட் பண்ணணும். இதை கம்ப்ளீட் பண்ணால் தான் அடுத்த கேம் போக முடியும். இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ரேஸுங்க, ரஷ் ஹவர் போகிறோம். அந்த டைமுக்குள்ளே நம்ம போயானுங்க, அதான் மேட்டரும். 2 பெட்ரோல் தான் இருக்குது. இந்த காரு தான் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ரேஸ் கொடுக்குறோம். இப்போ வந்து போகலாங்க. நம்ம வந்து 2 பேர் தாங்க, அவனுக்கு நமக்கு தாங்க மேட்ச்சு. நம்ம ஜெயிச்சாகணுங்க. இல்லைன்னா நம்ம வந்து நம்ம பெட்ரோல் வந்து 2 பெட்ரோல் தான் நம்ம வாங்க முடியாதுங்க. பாருங்கள், நிற்கிறானுங்க. நம்ம வந்து இப்போ வந்து மழை வேறு வந்துட்டு இருக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு வேணால் சொல்கிறான், இல்லைன்னா நம்ம வந்து தோத்துட்டோம்னா. அது பாருங்க, இதாங்க பெடலு, இது ஸ்பீடாமீட்டருங்க. இப்போ போகலாமாங்க? போதா போகலாங்க. ஐயோ, ஓவர்லேங்க, இப்படி போனால் எதுனாங்க வருது. ஃபஸ்ட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணி ஆகணும். நைட்ரோ போட்டுரும் ஆரம்பத்தில் நம்ம போனால் தான் நம்ம வந்து போட முடியும். இல்லைன்னா நம்ம வந்து இதாயிரும். நம்ம சீக்கிரம் போய் ஆகணுங்க. ஆஹா, என்னங்க அது, மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. மழை இது போட்டானுங்க போல் இருக்குங்க, எல்லா பக்கமும் வந்துட்டுருக்கு. ஆஹா, எங்கே போகிறதுனே தெரியலிங்க, இல்லை ஒரே மாதிரி இருக்குது. ஆஹா, ஐயோ அப்பா, எப்படி இப்போ செம்ம பாருங்கள். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஐயோ ஐயோ, இப்போ நைட்ரோ போட்டணுங்க, இல்லைன்னா நம்ம வந்து தோற்றுருவோம். இங்கே பாருங்கள், செம்ம கேமுங்க. இங்கே பாருங்கள், நீங்களும் விளையாண்டு என் சேனல் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க மறக்காமல். இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணலாம். என்னங்க அது, மழை நிற்கவே இல்லை. இங்கே பாருங்கள், பின்னாடி வந்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம நைட்ரோ போட்டலாங்க, அப்புறம் தோத்துட்டோம். இந்த மாதிரி முதல்ல ஃபஸ்ட்டு வரணும். நம்ம வந்து இது நம்ம ஜெயிச்சாகணும். நம்ம கிட்டத்தட்ட அதாங்க, இப்போ எண்டு பாயிண்ட் வந்துருச்சுங்க. ஜெயிச்சிட்டேங்க, செம்ம சான்ஸாக வின் பண்ணிட்டோம். நல்ல விலை. ஜெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் போட்டுத்தரேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் நான் அடுத்தது உனக்கு போட்டுத்தரேன். நீ அப்புறம் விளையாடுவேன். இதாங்க, இதில் வர்றதான் விளையாட முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிஞ்சிருக்குங்க. 2:25 கிடச்சிருக்கு. இது நமக்கு ஃப்ரீங்க. இந்த மோட்டர் செக்மெண்ட்டை வந்து நம்ம போய் செட் பண்ணிக்கலாமா வண்டிக்கு. அடுத்தது நமக்கு செம்மையாக இருக்குங்களே, அருமையாக இருக்குல்ல. இப்போ வாங்க, இப்போ வந்து அடுத்த கேமுங்க, டைம் டு ட்ரைவ். ஏங்க மொதல் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஹோமுக்கு போக சொல்கிறாவ. ஹோமுக்கு போய் இது செலக்ட் பண்ண சொல்கிறா. செலக்ட் பண்ணிட்டு இது ஃப்ரீங்க. இந்த கேஷ் இருந்தால் தான் நம்ம வந்து விளையாட முடியும். இல்லைன்னா, அதாவது இங்கே கொடுக்குற கேஷ் சொல்கிறேன். அடுத்தது வந்து நம்ம வந்து இந்த ஃப்ரீ பட்டன் நடத்திடுவோங்க. அப்புறம் ஏதோ டேட்டா ஷீட்டு காமிக்குது, அது வந்து இது இப்போ விளையாட முடியாது. நம்ம வந்து அடுத்தது விளையாட முடியும். கார்ஸ் வந்து இருக்குது, கொஞ்சம் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம கார்ஸு, நம்ம வந்து தேவையான அப்டேட் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து நமக்கு இது இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம அப்டேட் பண்ணிக்கலாங்க காருக்கு. அவ்வளோதான், அப்டேட் பண்ணிட்டுங்க. நாங்கள் பாருங்க, இது ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம அப்டேட் பண்ணணும். இது வந்து என்ன, மோட்டார் செக்மெண்ட்னு போட்டிருக்குது. இன்ஸ்டால் வந்து 350 ரூபா போட்டிருக்குது. நம்மகிட்ட 9,000 ரூபா இருக்குது, அதனால் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இவன் தான் நம்ம மெக்கானிக்குங்க. நம்ம மெக்கானிக் இவன் தான். இவன் நம்ம ஃப்ரெண்டுங்க. செம்மையாக இருக்குல்ல. நம்ம வந்து இப்போ வந்து டேட்டா ஷீட் போகணும். டேட்டா ஷீட்டில் என்ன இருக்குது, ஒரு 5 கோல்டு கிடச்சிருங்க. கோல்டு இருந்தால் தான் இந்த கேமில் கொஞ்சம் நிறைய விளையாட முடியும். கோல்டு கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து வேலை முடிஞ்சுதுங்க. இப்போ வந்து நம்ம ரேஸுக்கு போகலான்னு நினைக்கிறேன். அடுத்து ஏதோ ஃப்ரீ காமிக்குது, அதை நம்ம வந்து இங்கே ஃப்ரீ போவோங்க. அப்பா ஒன்று ஃப்ரீனா இல்லை, கார் செலக்ட்டுங்க. இப்போ வந்து நம்ம வந்து ரேஸுக்கு வந்து 2 பெட்ரோல் வேணுங்க. இப்போ வந்து விளையாடுங்க, டைம் ட்ரையலுங்க. இதுவும் நம்ம டைம் ட்ரையல் வந்து நம்ம போயானோம். இல்லை தோத்துட்டோம்னா அவ்வளோதான், நம்ம வந்து நம்ம மட்டும் தான் விளையாடுவோம், வேறு யாரும் விளையாட மாட்டாங்க. செம்மையாக இருக்குங்க பாருங்கள், ஏரியா பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல பாருங்கள். இப்போ வந்து நின்றுணும். இப்போ அவ்வளோதாங்க. இப்போ பேக் ரைட் மவுண்டன், அவ்வளோதாங்க, போயிட்டே இருக்கணுங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க, செம்மையாக இருக்குங்க. பீட் த கிளாக், அந்த 1 நிமிஷத்துக்குள்ளே நம்ம பீட் பண்ணி ஆகணுங்க. நம்ம இப்போ தான் நைட்டில் வந்துகிட்டு இருக்கு. ஆஹா, இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், நம்ம ஜெயிச்சாகணும். நம்ம பக்கத்துக்கு போய் நைட்ரோ போட்டுக்கலாங்க. ஏன்னா இப்போ போட்டோம்னா இது பார்த்திங்கன்னா இதான் வந்து ட்ரிப்ட் அடிக்கிறது. பார்த்து ட்ரிப் பண்ணிக்கலாம், கரெக்டாக வந்து ட்ரிப் அடிக்கணுங்க. இது கிளிக் பண்ண சொல்கிறேன். இதை பாருங்கள், இது கிளிக் பண்ணோம்னா கரெக்டாக ட்ரிப் ஆகுங்க. இந்த பாருங்கள், செம்மையாக போகுதுல்ல. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நைட்ரோ போட்டுடலாங்க. இப்போ ட்ரிப் அடிக்க சொல்கிறான், ட்ரிப் அடிக்கலாங்க. இப்போ வந்து ரைட்டில் பண்ண சொல்லுங்கள். எப்படிங்க, இந்த மாதிரி போயிட்டே இருக்கணும். நம்ம வந்து
இப்போ வந்து போயிட்டு இருக்கலாம், செம்மையாக இருக்குங்க. நம்ம போகலாம். நம்ம இந்த 30 சென்ட் தாங்க இருக்குது. நம்ம போயானுங்க, நம்ம ட்ரிப்ட் அடித்து போயானுங்க. ஓ ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஐயோ அவ்வளோதாங்க, போட்டுடலாங்க. அப்புறம் தோற்றுருவோங்க. அதனால் வந்து நம்ம சீக்கிரம் போயானோம். அநேகமாக வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம். 17 செகண்டில் அடித்து தூக்கிட்டுருங்க. செமங்க, டூல் கிளப்பிட்டோம். நம்ம வந்து பட்டை கிளப்பிட்டோம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து ஒரு $568 கிடச்சிருக்குங்க. இன்னும் 5 நிமிஷம். அப்பா என்ன இன்னும் 5 நிமிஷம், 5 மினிட்ஸ். அப்பா உனக்கு கூப்பிட்றேன். இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம வந்து ரேங்க் 1 கொண்டு வந்துருக்குங்க. ஒரு 50 ரிப்பு கிடச்சிருக்கு. நம்ம வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு போல்டு கிடச்சிருங்க. அந்த போல்டு வந்து பார்த்தோன்னா இந்த வண்டியில் வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்காக தான் இந்த போல்டு. நம்ம வந்து உள்ளே போயிடலாம். இப்போ அடுத்த கேம் தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஹோம் போகணும். நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி ஆகணும். என்னென்ன ரெடி பண்ண டேட்டா ஷீட்டில் நமக்கு வந்து இது இருக்கும். 10 இது வந்து நம்ம ரேஸ் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த வருது. மற்றது வந்து இதுவுங்க. இது வந்து நமக்கு வந்து ஃப்ரீ க்ரியேட் பண்ணலாம். கேட்டு ஒன்று ஃப்ரீன்னு இருக்குங்க. ஏதோ ஒன்று நமக்கு கிடச்சிருக்கு. என்னன்னு தெரில. அடா இது வந்து அநேகமாக ஏங்க ஒரு வேர்ல்ஸ் வேகன் வந்து கார் கிடச்சிருக்குங்க. அவ்வளோதுங்க. இது ஒரு கிடச்சிருக்கு. இது வந்து நம்ம அது அப்புறம் பார்த்துக்கலாம். நம்மகிட்ட காசு கம்மியாக இருக்குது. இப்போ தான் நம்ம கேம் விளாண்டுருக்கோம். அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு விளாடுவோம். அப்புறமா நம்ம வந்து அதெல்லாம் எடுத்துக்கலாம். என்ன இருக்குது போகுதுங்க என்னன்னு தெரியலீங்களே. இது ஒரு BMW கார் கிடச்சிருக்குங்க. அதனால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது முடிஞ்சிருச்சு. இதுக்கெல்லாம் காசு வேணுங்க. நம்ம வந்து அடுத்து அப்கிரேட் பண்ணிக்கலாங்க. அடுத்த கேம் போடுறது தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணி ஆகணும். அப்போ தான் நம்ம வந்து அவனை ஜெயிக்க முடியும். நம்ம எந்த கார் ஜெயிச்சிருக்குங்க, அதை நம்ம பண்ண முடியாது. நம்ம இந்த கார் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த காருக்கு நம்மளால் பண்ண முடியும். இது ஏதோ நமக்கு இன்னும் ஒரு இது மட்டும் கிடச்சிருக்கு. ஒரு போல்டு கிடச்சிருக்கு இந்த காருக்கு. ஒரு $123 நம்ம வந்து போட்டுட்டுங்க. ரீபோல்ட் போட்டால் ஒரு 350 போட்டோம்னா இது முடிஞ்சது. கிட்டத்தட்ட ஸ்டார் கிடச்சிருக்கு. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து பிரேக் விதமாக அடுத்த இதுக்கு நம்ம போடுங்க. இப்போ வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு டேட்டா ஷீட் இருக்குங்க. அது போய் பார்ப்போம். அதை பார்த்தோம்னா நமக்கு வந்து எதுவுமே இல்லைங்க. இது ஜெயிச்ச மாதிரி இல்லை. கிளைம் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. ஏதோ இன்னொன்று இருக்குங்க, அது பார்க்கலாம். நம்ம வெளியே வந்துட்டு நினைக்கிறேன். மிஷின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒரு 5000 கிடச்சிருக்குங்க. ஒரு 5000 கேஷ் இருந்தால் தான் நம்ம வந்து கண்டினியூ நம்ம வந்து விளாட முடியும். ரிவார்டு கிடச்சிருக்கு, கிளைம் பண்ணிக்கிட்டோம். அடுத்து வந்து என்ன பஸ்ஸில் வந்து நம்ம ஒரு நிசான் கார் ஒன்று கிடச்சிருக்குங்க. இப்போ வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கேமுக்கு போகலாங்க. நம்ம வந்து கேமுக்கு போகலாம். கேம் போயிடலாங்க. அவ்வளோதாங்க. கேம் போயிட்டு நம்ம வந்து கேம் ஆரம்பிச்சிடலாம். இவன்ட்ட தான் நம்ம விளாண்டுருந்தோம்னு நினைக்கிறேன். ஒன்று கம்ப்ளீட் ஆகிருந்தது பார்த்தீங்களா. இவன்ட்ட தான் நம்ம வந்து உள்ளே போகிறோம். இப்போ இந்த ரஷ்ஷாக வருங்க. நம்ம வந்து நம்ம பெட்ரோல் வருங்க 6 தான் இருக்குது. பெட்ரோல் நம்ம வந்து நம்ம கம்மியாக தான் இருக்குது. நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம 3 பேர் வராங்க. நம்ம வந்து 256 பாயிண்ட்டு, இன்னொருத்தர் 196 பாயிண்ட்டு. நம்ம வந்து அனைமே நம்ம தான் ஃபஸ்ட்டாக இருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இந்த காரை வச்சு தாங்க ரீபில்ட் பண்ணி ஆகணும். நம்ம வந்து இந்த வேறு கார் எடுத்தோம்னா மறுபடியும் நம்ம வந்து முதல்லேருந்து வர மாதிரி இருக்கும். நம்ம வந்து கரெக்டாக இந்த ஆக்சிலேட்டர் எதுக்குன்னா இந்த 7க்குள்ளே நம்ம வந்து இருக்கணும். அப்போ தான் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் ஆகும். அப்போ தான் கரெக்டாக நம்ம லான்ச் அப் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம வந்து பின்னாடி போயிடுவோங்க. நம்ம முன்னாடி போயிடணும். ஆரம்பத்தில் நேற்று போட்டால் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா நம்ம வந்து பின்னாடி போயிடுங்க. திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து பண்ண முடியாது. மழை வேறு வந்துக்கிட்டு இருக்குங்க. கொஞ்சம் நைட்டு கொஞ்சம் முன்னாடியே போயிட்டோம்னா கொஞ்சம் முன்னாடி போயிடலாம். ஏதோ ஆக்சிடென்ட் ஆனால் கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட முன்னாடி ஏதோ ஒரு கார் ரெட் கார் போகிற மாதிரி தெரியுது. நம்ம ஒரு நைட்டு ஒன்று போட்டுக்கலாங்க. ஏன்னா கரெக்டாக தான் இருக்கும். இன்னும் போகலாங்க. கிட்டத்தட்ட அன்றைக்கி வந்து மழை அதே இடம் தான் நினைக்கிறேன். அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடம் மாறும். நம்ம அடுத்த கேமுக்கு வந்து நம்ம வெளியில் போகிற மாதிரி இருக்கும். நம்ம ஜெயிச்சிட்டுங்க. செமையாக இருக்குங்க. நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம். இந்த இதில் கேம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டாக வந்துட்டுங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து $348 கிடச்சிருக்குங்க. இதில் வந்து சும்மாங்க, அது வந்து பணம்லாம் இது இல்லை, அது வந்து இது கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை வச்சு தான் நம்ம வந்து கேம் விளையாட முடியும். நம்ம வண்டியை வந்து அப்டேட் பண்ண முடியுங்க. இந்த கேம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, மறந்துடாதீங்க. அது மாதிரி நிறைய உங்களுக்கு இருக்குது. இது 3 கொடுத்துட்டு பார்த்தீங்களா, எத்தனை நம்ம கலெக்ட் பண்ணலாம். கேஷ் வந்து இங்கே வந்துச்சு. இதுவாக அது ஒன்று பார்த்தி இது கேஷ் பண்ணிக்கலாம். இதுவும் நமக்கு வந்து கண்டென்ட் கிடச்சிருக்குங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா 30 தங்க வேணும். அது நமக்கு தேவையில்லைங்க. நம்ம ஃப்ரீயாக கொடுத்ததே நம்ம வச்சு வண்டி ஓட்டுவோம். அப்புறம் அது மிச்சம் எடுக்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து இது போகலாங்க. இப்போ போயிட்டு
நம்ம என்ன பண்ணோம்னா ஏதாவது வண்டிக்கு ஏதாவது இது இருக்கான்னு பார்ப்போம். எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம வண்டி. இந்த அப்கிரேட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த அப்கிரேட் தான் நம்ம வாங்கணும், ஃப்ரீயாக வாங்கினோம். ஒரு $123 நம்ம போட்டுட்டோம். கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அவ்வளோதான். இது ஒரு டேட்டா ஷீட் காமிக்குது. ஒரு $1 கிடைக்குங்க. ஆமாம், இது ஒரு $1 இங்கே பாருங்கள். ஏதோ நமக்கு கிளைம் இருக்குங்க, ரிவார்டு கிடைக்கிது. என்னென்னுங்க, நிசானுடைய இது கிடச்சிருக்கு. அதனால் நமக்கு அது தேவையில்லை. நம்ம அது அடுத்தது நம்ம கேமுக்கு போகலாம். அவ்வளோதான். பின்னாடி போய் கேம் போனோம்னா நம்ம அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சூப்பர் தான் விளாடணும். ஃபஸ்ட்டு எந்த கேம் விளாடுங்க, இங்கே இருங்க, கார் சொல்லிட்டுங்க. இதுதான் நம்மளுடைய காரு. இது பார்த்தீங்கன்னா சாப்டர் 1. இதில் நம்ம இது ஜெயிச்சிட்டோம். இது 3ங்க. இது ஜெயிச்சா தான் நம்ம அடுத்து அவனோட இப்போ விளாட முடியும். நம்ம பெட்ரோல் 6 இருக்குது. இப்போ 2 மைனஸ் ஆயிரும். நம்ம பாருங்க கடைசி பாருங்க, இவனை ஜெயிச்சாவனுங்க. வேறு வழி இல்லை. பாருங்க முன்னாடி போயிட்டுருக்கான். அன்றைக்கி இவனுக்கு நமக்கு தான் போட்டி ஸ்லையாக இருக்குது. நம்ம இந்த கேம் ஜெயிச்சாவனுங்க. சரி, நம்ம போட்டுருவோம். ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணணும். நம்ம ஏன்னா பூஸ்ட் போட்டால் தான் நம்ம சரியாக இருக்கும். இது அனைமே வேறு இடம்னு நினைக்கிறேன். இடம் பார்க்க அருமையாக இருக்குது. ஆனால் டிராஃபிக் இல்லைங்க. ஒரு கார் தான் போயிட்டுருக்கு. முன்னாடி ஏதோ மெதுவாக போயிட்டுருக்கான். நம்ம அவனை தாண்டி போயிட்டுருக்கோம். நமக்கு அவன் வேறு பின்னாடி வந்துட்டுருக்கான். இல்லைன்னா நம்ம பெட்ரோல் வேஸ்ட்டாக போயிருங்க. இந்த பாருங்கள், அவன் என்ன ஸ்பீடில் 17, 18, 19 வந்துருக்குங்க. வந்துடும் நினைக்கிறேன். முன்னாடி போயிட்டுருங்க. செம்மையாக இருக்குது. செம்ம வேகம் போகுதுங்க. கிட்டத்தட்ட வேகம் பார்த்திங்கன்னா 250 பக்கமாக போகுது. 230 பக்கமாக போகுது. இங்கே இந்த வருதுங்க. நம்ம நைட்ரோ போட்டு இருந்தால் கொஞ்சம் அவனுக்கு முன்னாடி போக முடியும். இல்லைனா நம்ம சில நேரங்களில் நம்ம பின்னாடி போயிடுவோங்க. கரெக்டாக ஜாக்கிரதையாக இருக்குது. ஏதோ கார் ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. அவனை மேலே நம்ம மோதி இருப்போம். நான் முன்னாடி போகலாங்க. ஜெயிச்சிட்டுங்க. அவ்வளோதாங்க. நியர் மிஸ்ஸுங்க. அவனுக்கு நமக்கு ஒரு $20 கிடச்சிருக்குங்க. அதாவது வண்டி பக்கத்தில் போச்சுங்களா, அதனால் ஒரு $300 கிடச்சிருக்குங்க. ஏதோ நமக்கு ஏதோ கொடுக்குறான்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். ஏதோ கொடுத்துருக்குது. பார்த்தீங்களா, 258 பாயிண்ட்டு நம்ம தான். அது நம்ம யூனோ பேர் அப்புறம் மாற்றிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேர் அப்புறம் மாற்றிக்குவோம். இப்போ நம்ம அது அதாவது ஒன்று லெவல் அப் ஆயிடுச்சுங்க. நம்ம லெவல் அப்கிரேட் ஆயிடுச்சு. நம்ம ஒரு 15 பெட்ரோல் கிடச்சிருக்குது. அப்புறம் ஒரு நமக்கு டர்போ செக்மெண்ட் கிடச்சிருக்குங்க. செம்மையாக இருக்குது. ஒரு 41 தங்கம் கிடச்சிருக்கு நம்ம ஜெயிச்சதில். இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் நம்ம ஜெயிச்சதில். இப்போ அநேகமாக இவங்கள்ட்ட மோதும்னு நினைக்கிறேன். இவன் போனதுக்கப்புறம் தாங்க இவன் வருவான். இப்போ கார் அப்டேட் பார்த்துட்டு வந்துடலாங்க. ஏன்னா ஒவ்வொரு டைம் கார் அப்டேட் பண்ணால் தான் அடுத்த லெவலுக்கு நம்மளால் போக முடியும். இப்போ என்னென்னா இதுக்கிட்ட நம்மகிட்ட இல்லை. அந்த நிசான் இதாங்க நமக்கு நம்ம இது நம்ம இது ரீபில்ட் பண்ணுவோங்க. ஒரு 350 போனால் போயிட்டு போகுது. ரீபில்ட் பண்ணிட்டோம். அடுத்தது வேறு எதாவது இருக்குதா? வேறு எதுவும் இல்லைங்க. வேறு எதுவுமே காணோம். நம்ம கேமுக்கு நேராக போகலாம். நம்ம டேட்டா ஷீட்டில் எதாவது இருக்கான்னு பார்க்கணும். டேட்டா ஷீட்டில் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ கேமுக்குள்ளே போயிடலாங்க. ஏங்க பெட்ரோலை நமக்கு 10 பெட்ரோல் தான். ஆனால் 15 வந்துச்சு. நமக்கு ஏற்கனவே 4 தான் இருந்தது. அதனால் 6 தான் கிடச்சிருக்குது. சரி, 6 இருந்தது. பிஸ்ல 4 தான் கிடச்சிருக்கு. இவன் நம்ம எப்படி ஜெயிச்சாகணுங்க. இவன் தாங்க நம்ம எப்படி ஜெயிச்சானோ. நம்ம ஜெயிச்சானோ ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. நம்ம இப்போ கொஞ்சம் வெடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம முன்னாடி போயிடணும். மொத்தம் சொன்ன மாதிரி தான். ஏன்னாங்க தண்ணியாக இருக்குங்க. பள்ளன்னு இருக்குங்க. அப்படி பக்காவாக இருக்குங்க. அங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் கொசு வேறு கிடைக்குதுங்க. இருங்க, விட்டுட்டுனா கேம் போயிடும். நம்ம சீக்கிரமாக போவோம். என் பையன் வேறு வந்தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. போகலாங்க. நேர் மிஸ் அந்த பக்கத்தில் போய் இது நம்ம திரும்பினா நமக்கு ஒரு $20 சேர்த்து கிடைக்குங்க. இதை பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதுக்கு தான் ஐயோ மோத்திடக்கூடாது. மோத்திட்டுனா அவங்க முன்னாடி போயிடுவாங்க. அதனால நம்ம அப்புறம் கார் அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம கேம் அதை முடிப்பாங்க. முடித்தா தான் நம்ம அடுத்த லெவலுக்கு நம்மளால் போக முடியும். செம்மையாக 230 போதுங்க. மேக்ஸிமம் 230 போதுங்க. இது பெரிய விஷயம்னா 250 போதுங்க. நைட்ரோ போட்டால் 250 போகுது. ஆஹா, இன்னுமே ஒன்றுமே தெரியல. திடீர்னு வரானுங்க. வச்சு மோதிட்டுருங்க. அவ்வளோதாங்க, ஜெயிச்சிட்டுங்க. கிட்டத்தட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இதை நமக்கு ஒரு 420 பாயிண்ட் எடுத்துருக்கு. இதில் ஒரு 2 இயர்னிங்க தான் ஏதோ வந்துருக்குதுங்க. இது $840 வருமா, நம்ம கொடுப்போம். ஓகே, நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம அடுத்ததாக நமக்கு அநேகமாக ஏதாவது கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மிஸ்ட்ரி ப்ரைஸ் நமக்கு இதை ஒன்று வருதுங்க. எதுங்க ஓப்பன் பண்ணுறது, எல்லாம் 3மே இருக்குது. சரி, மொத்தம் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோம். இப்போ சென்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. நைட்ரோ செக்மெண்ட் கிடச்சிருங்க. கேஷ்னாலும் பரவாயில்ல. நம்ம நைட்ரோ செக்மெண்ட் கிடச்சிருக்குது. கேஷ் கொஞ்சம் நமக்கு கூடுதலாகவே இருக்குது. அது போதும், நம்ம இப்போதைக்கு சமாளிப்போம். கேஷ் எவ்வளோ இருக்குன்னு ஒரு 14,000 இருக்குங்க.
முதல்ல கார் அப்லோடு பண்ணிட்டு வந்துடலாங்க. அப்புறமா வந்து மிச்சம் இருக்கிறத பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நமக்கு வந்து நம்ம இந்த வண்டிக்கு தான் செட் பண்ணணும். நைட்ரோ வந்து அப்லோட் பண்ணிக்கலாங்க. நைட்ரோ பார்த்திங்கன்னா இதுதான் அது நைட்ரோ செக்மெண்ட் நம்ம போட்டோம்லேயே கொஞ்சம் நைட்ரோ கொஞ்சம் சீக்கிரமாக அப்டேட் ஆகும். அதுக்காக தான் வந்து நம்ம போட்டிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம 2 தங்கம் கிடச்சிருக்குங்க. மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்வர்ட் 3 டொயோட்டா, அதாவது டொயோட்டா கார் கிடைக்க போகணும்னு நினைக்கிறேன். டொயோட்டா கார் தாங்க. இதெல்லாம் இப்போ யூஸ் பண்ண முடியாது. அப்படி இது இன்னொன்று இருக்குங்க, நிசான் நினைக்கிறேன். நிசான் கார் ஒன்று கிடச்சிருக்கு. வந்துடுறேன் முடிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ வந்து நம்ம கேம் போக வேண்டியதாங்க, அவ்வளோதாங்க. இப்போ இந்த கடமை ஜெயிச்சிட்டோம்னா நம்ம வந்து முடிஞ்சதுங்க. இதெல்லாம் நம்ம இப்போதைக்கு அப்லோட் பண்ண முடியாதுங்க, ஏன்னா நம்ம இந்த கேம் விளாண்டுருக்கோம். இது வந்து டெலிவரிங்க. நம்ம வந்து இதுங்க சீக்கிரம் போயாகணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இதுக்குள்ளே போயானுங்க, டைம் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே நம்ம போயாகணும். இல்லை ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னங்க இது நம்ம இந்த கார் எடுக்கவே இல்லையேங்க. இந்த கார் இருக்குது, நம்ம அந்த காரில் எடுத்துருந்தோம். சரி ஓகே, அவங்க இது புது கார் மாதிரி தெரியுது. சரி இந்த ஓட்டுவாங்க, அவங்க கொடுக்குற கார் தான் நம்ம ஓட்ட முடியும். இப்போ பாருங்க நம்ம கார் நான் அடுத்த தடவை தான் வரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக அந்த 7க்குள்ளே அடிக்கணுங்க, இல்லை கொஞ்சம் விட்டோம்னா போயிடும். செம்ம ஃபினிஷுங்க, பெர்ஃபெக்ட் லான்ச்சு. 7க்கு மேலே போச்சுன்னா வண்டியை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணக்கூடாதுங்க. அந்த 45 செகண்டுக்குள்ளேயே 44 செகண்ட்லேயே வண்டியை ஸ்க்ராட்ச் பண்ணால் போகணும், இல்லைன்னா நம்ம வந்து அவுட் ஆகிடுவோம். வண்டி வேறுங்க செம்ம வேகமாக இருக்குது. என்னால் வந்து வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியல, செம்மையாக இருக்குங்க. ஐயோ பவர். வண்டி ஸ்க்ராட்ச் பண்ணக்கூடாதுன்னா நம்ம ஏற்கனவே போயிட்டோங்க. ஐயோ இவ்வளோ மிஸ்டேக் ஆகிடுச்சிங்களே. சரி என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. நம்ம வந்து அந்த 20 செகண்டுக்குள்ளே போயாகணும். செம்மையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். வந்துட்டோம் வடன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கிட்டத்தட்ட பக்கம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எங்கெங்கே இருக்குது, இன்னும் 15 செகண்டு தாங்க இருக்குது. நம்ம போயானுங்க, இல்லைனா நம்ம வந்து தோற்றுருவோம். நம்ம வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிடும். 10 செகண்டுங்க. 9 4 8 வந்துருச்சுங்க. நல்ல விலைங்க. இப்போ வந்து டேமேஜ் இதெல்லாம் கணக்கு போடுவோம்னு நினைக்கிறேன். பர்ஃபெக்ட் லான்ச்சுங்க. நமக்கு இது ஒன்று கிடச்சிருக்குது, ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு. அப்போ கண்டினியூ கொடுப்போங்க. பீட் த டைம், ஒரு டைம் போட்டு நமக்கு கிடச்சிருக்குது. இது கண்டினியூ கொடுப்போம். அடுத்த லெவல் இப்போ முடிஞ்சிச்சுங்க. இது வந்து லெவல் இப்போ கிடச்சிருக்கு. நமக்கு ஏதோ ஒன்று கண்டிப்பாக நமக்கு வந்து என்ன ஃபீல்டு வந்து ரீஃபயர் இருக்குது. வந்துடும் 15 கோல்டு கிடச்சிருக்குங்க. இது நமக்கு ஒரு எஸ்ஆர்டி வண்டி கிடச்சிருக்குங்க. அதனால் நமக்கு போதும். நம்ம ஏற்கனவே ஓல்டு வண்டி இருக்குன்னு தாங்க நம்மளை வந்து விளையாட முடியும். இப்போ வந்து இவனுக்கு இன்னும் ஒன்று தாங்க. நீ இந்த ஒரு லாஸ்ட் கேம் சொன்னால் அவனை கிடச்சி அவனை நம்ம போட்டி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்ம இதுக்குள்ளே போனோங்க, நம்ம வண்டிக்கு போய் செக் பண்ணணும் எதாவது நமக்கு வந்து அப்டேட் இருக்கான்னு. எதுவுமே இல்லைங்க, ஏன்னா நம்ம இது ஓட்டினா தான் வந்து இதுக்கு வந்து 265 பாயிண்ட்டுங்க. அது வேணாம் இந்த ரெடி டு கோல்டு இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற விளையாடுவோங்க. இது வந்து இதுங்க ஹண்டருங்க, இதுக்கு பேர் ஹண்டர் கேமுங்க. இது வந்து நம்ம அந்த 2 பேருங்க, அந்த கிம்மு வேலை பார்த்திங்களா, அவளுக்கு நமக்கு தாங்க பாயிண்ட்டு. இது வந்து அந்த பாயிண்ட்டுங்க, அந்த வண்டியோட பாயிண்ட்டு கணக்கு. நம்ம வந்து கொஞ்சம் கூட வந்திருக்கோம் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா மெதுவாக போகுது வண்டி. கேட்சது ஐயோ முன்னாடி போயிட்டுருக்காங்க. அதுக்கெல்லாம் இருங்க, வண்டி ரொம்ப ஸ்லோவாக போகுதுங்க. நமக்கு முன்னாடி போயிட்டுருக்காவ, அது எங்கே இருக்காரு தெரில. நம்ம ஜெயிச்சாவனுங்க. ஐயோ எங்கே இருக்காங்கன்னு தெரியலைங்க. இதாக போயிட்டுருக்கா பாருங்க கிம்மு. பிடிச்சிருவோம்டா நீ, நம்ம பாடுறா, நாங்கள் பிடிச்சி தூக்கிட்டோம்டா. இங்கே பாருங்க, ஸ்க்ராட்ச் பண்ணக்கூடாது. என் பையன் சொல்கிறேன், ஸ்க்ராட்ச் பண்ணக்கூடாது. நம்ம எப்படியாவது ஜெயிச்சாவனுங்க. வந்துரு கிட்டத்தட்ட கேம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே வந்து வருங்க 100%ங்க. நம்ம கிம் அடிச்சு தூள் கிளப்பிட்டுங்க. கிட்டத்தட்ட பக்கமாக வந்துட்டோம். நமக்கு வந்து ஒரு $39 கிடச்சிருக்குது. போகலாம், அவ்வளோதான் கடைசி கேம். பையன் வேறு பசிக்கிறான். இந்த கேம் இடையே விட்டோம்னா வடியும். அவ்வளோதான் அங்கே முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு என்ன கிடச்சிருக்குன்னா ஒரு நைட்ரோ செக்மெண்ட் பார்த்தோங்களா, அந்த நைட்ரோ செக்மெண்ட் தான் கிடச்சிருக்குது. வாங்க போகலாம். இப்போ அவங்கள்ட்ட அநேகமாக நம்ம போயிடும்னு நினைக்கிறேன். அவங்க தான் வந்துட்டுங்க. அவனுக்கு நம்ம தாங்க செம்ம போட்டி. நம்ம வந்து நம்ம காரை அப்டேட் பண்ணிட்டு போயிடணும். நமக்கு ஏதாவது இருக்குதா இருங்க, நம்ம காரை போய் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நம்ம காருக்கு எதுவுமே கிடைக்கலைங்க, அந்த இன்னொரு காருக்கு தான் கிடச்சிருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து போயானோம். அவன் என்ன கார் எவ்வளோ ரூபா வச்சுருக்கான்னு தெரியலைங்க. சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வந்து வேணால் அப்புறம் இந்த BMW கார் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இவன் அடிச்சுட்டு வருவாங்க, ஓகேங்களா. அவன் வந்து 2 பெட்ரோல் போயிடுச்சுங்க. இப்போ வந்து ஏங்க நம்ம 265ங்க, அவன் 208ங்க. அவனும் பிரச்சனைங்களாம்மா, நம்ம ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், முயற்சி பண்ணி பார்க்கலாங்க. இதாங்க அவன் காரு. முன்னாடி நம்ம பார்த்திங்க, இதுதான் நம்ம காரு பாருங்கள். கரெக்டாக நம்ம வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். அந்த 7, 5, 6 கிலோ கொடுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து கரெக்டான பர்ஃபெக்டை வந்து லான்ச் பண்ண முடியும்.
இல்லைன்னா நம்ம ஓவர் லூப் முன்னாடி ஆகிடும். போயிட்டோம். எப்படியும் வந்துட்டோம், நம்ம ஜெயிச்சாகணும். இந்த ரவுண்ட் நம்ம ஜெயிச்சாகணுங்க. செம்மையாக ஃபுல்லாட்டும் ஃபுல்லாட்டும் ஃபுல்லாட்டும்பா. ஃபுல்லானதுக்கப்புறம் பையன் சொல்கிறான் நம்ம இடையில கொஞ்சம் கூட போகலாங்க. ஏன்னா பட்டு ஃபுல் பண்ணு. ஃபுல் பண்ணலாமா? இது வர நம்ம வந்து மோதாமல் போனோம் ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஐயோ மோதாமல் போனால் முடியலைங்க. வண்டி வேகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க. செம்ம வேகம் போயிட்டுருக்குது வண்டி. இங்கே பாருங்கள் வேகத்தை ஒன்றும் பண்ண முடியலைங்க. இங்கே பாருங்கள் வேகத்தை 72%ங்க. 240 250 பக்கம் போகுதுங்க. வண்டி கொஞ்சம் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து 300 பக்கமாக தொட வைப்போம். இந்த வண்டி நல்லா ஸ்பீடாக போகுது, நல்லா கண்ட்ரோலாக இருக்குங்க. ஜெயிச்சிட்டுங்க. நாம் தாங்க சாப்டர் கம்ப்ளீட். வெரி குட்டுங்க. நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம். என் பையனும் நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம். பசிக்குது, போகலாம். பசிக்குதுன்னு ஒன்றா போகிறேன். நம்ம ஜெயிச்சிட்டோங்க. செம்மையாக நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம். நாங்களே இருங்க ஜெயிச்சிட்டோம்ல, நீங்கள் போடா அந்த பக்கம் போடா அப்படின்னு நம்ம சொல்லி விடலாம். லெவலில் இப்போ 40 ரிப்பேட் கிடச்சிருக்குங்க. அப்பா இது ஏதோ ஒரு காருக்கு சூப்பருக்கு ஏதோ கிடச்சிருக்குங்க. ஏதோ ஒரு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது பார்ட்ஸ் கிடச்சிருக்கான்னு தெரியல. நம்ம உள்ளே போவோம். அவ்வளோதாங்க, கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். முடிஞ்சிச்சுங்க. அடுத்தது இவங்க நம்ம மோதணும். நம்ம அப்புறமா அப்படி இவங்ககிட்ட மோதிக்கலாம். இப்போ வந்து காரு வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாங்க. காரு வந்து நமக்கு எதுவுமே எதாவது அப்லோட் இருக்குதாங்க. இந்த காருக்கு எதுவுமே இல்லைங்க, இன்னொரு காருக்கு தான் இருக்குது. சரி டேட்டா ஷீட்டில் என்னென்னு போய் பார்க்கலாங்க. டேட்டா ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஷீட்டு ஒரு அந்த லெவல் பண்ண பார்த்தீங்களா, அது நமக்கு வந்து லெவலப் ஆகிடும். அதை ஃபார்வேர்ட் பண்ணலாம். ஒரு 15 கோல்டு கிடைக்குது, ரீஃபில் பண்ணிடுறோம். கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. மிஷின் எதாவது இருக்குது, வாய்ப்பு இருக்குதா? இல்லைங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வந்து நம்ம வந்து இவங்ககிட்ட மோதுவோம். அடுத்தது ஸ்லேயரை வந்து ஜெயிச்சுட்டு நம்ம வந்து அடுத்தது வந்து இவங்ககிட்ட ஜெயிக்கணும். ஒன்று முடிஞ்சு பார்த்தீங்களா, அதேமாதிரி இவங்ககிட்ட தான் ஜெயிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பாய்ங்க.